கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான இயேசுவை முதலாக பிறந்திருக்கிற சிறுமியரை சிறுவர்களை உங்கள் எல்லோரையும் நாங்கள் திருச்சுவையை நாம் வாழ்த்துகிறோம். குறிப்பாக பங்கு தந்தை மற்றும் இந்த சபையை சார்ந்த தந்தைகள் எல்லோருடைய சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற எல்லாம் ஏற்கனவே நற்கரணை வாங்கி சுவைத்து அதாவது சலித்து போயிருக்கிற நாங்கள் எல்லோரும் இல்லை அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பழக பழக பாலும் புளிக்கும்ன்ற மாதிரி, ஆனா இது புளிக்காது, ஆனா நமக்கு புளிச்சு போயிடுது இல்லையா? அப்படிதானே? ஆமா, ஓகே, சரி, அப்படிலாம் இருக்கணும். இன்று ஏற்கனவே நற்கரணை வாங்கி சுவைத்து அந்த சுவையில் மயங்கி தெய்வீக நிலை அடைந்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த பிள்ளைகளை கரங்கள் தள்ளி வரவேற்கலாமா? நீங்களும் கிறிஸ்துவின் உணர்வில் ஆண்டவரே நீரோ என்னை மயங்கி விட்டீர், நானோ மயங்கி போனேன். எத்தனை பேர் மயங்கி போனீங்க இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக உணவில்? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். இயேசுவின் உணவை உட்கொண்டவர்கள் தான் தெரியும் அந்த சுவை. சரிங்களா? சரி குட்டீஸ், எத்தனை பேர் ரொம்ப தாக்கத்தோடு வந்திருக்கீங்கன்னா இயேசுவை வாங்க போறீங்கன்னு கேட்க போகலாம் குட்டீஸ்ல? வெரி குட். இல்லை உங்களை பார்க்கும் போதே தெரியுது, இங்கெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு அழகா யூத்தெல்லாம் அப்படியே வெள்ளத்திலே போட்டுக்கிட்டு இந்த ஆயத்திரலையே உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துது. சரிங்களா? நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறாரா வருகிறாரா? வருகிறார் இல்லையா? ஓகே, அழகான பாடல் படைகள் பாடமா? நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் தூய்மை இருக்கிறதோ, தூய நெஞ்சம் இருக்கிறதோ, அவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ். நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசெல்லாம் பாவ சங்கீதம் செஞ்சு, அதுவும் முதல் முறையாக பாவ சங்கீதம் செய்து இல்லையா, பாவங்கள் நல்லா அறிக்கை இருக்கீங்களா சாமி அப்படின்ட்டு டான்ஸ் சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு நிமிஷத்துல முடிச்சுட்டு எழுச்சிருவாங்க பாவசியம். அப்படிலாம் இல்லாத நல்ல பாவசியம் செஞ்சீங்களா? வெரி குட். நல்ல பாவசியம் செஞ்சு சுத்தமா இருக்கிறீங்களா? மேல படபலான அழகா இருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம சுத்தமா இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ஆனா குழந்தைங்க நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அகத்தின் அழகு முகத்துல தெரியுது இல்லதானே எல்லாருக்கும்? எனவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை நான் உங்களை நம்புகிறேன். எல்லாரும் கரங்களை பின்னாடி எல்லாம், இயேசு கிறிஸ்துவை நான் உங்களை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் உங்களை எதிர்நோக்குகிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் உங்களை அன்பு செய்கிறேன். மூர்த்தி அப்படியே தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே நம்புகிறேன், எதிர்நோக்குகிறேன், அன்பு செய்கிறேன். ஆண்டவரே பேசும், அடிமை நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், அடிமை நான் செயல்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தூயவர், பரிசுத்தர், ஸ்தோத்திரம், ஓசானா, மாரநாதா. வெரி குட். கம்யூனியன் என்றால் அர்த்தம் என்னமா? நன்மை. நன்மை என்றால் அர்த்தம் இயேசு கிறிஸ்து. சோ குட் யூ ஆர் சார். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம், எல்லாவற்றுக்கும் இயேசு என்ற பொருள். சரிங்களா? மக்களை நல்லா கவனிக்கணும். கம்யூனியன், ஹோலி கம்யூனியன், பரிசுத்த. அது தமிழ்ல என்ன சொல்றீங்க? கம்யூனியன் என்றால் அதே டிக்டோவா மொழிபெயர்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க? டீச்சர்ஸ் இருக்கீங்களா? நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஓகே, கம் என்ன அர்த்தம்? வாங்க, வருதல். யூனியன் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று கூடுதல், ஒன்று சேர்த்தல் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒன்று சேர்த்து. கம் யூனியன், அதுவும் ஹோலி கம்யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாக இணைவது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் வாசகத்துல கொரிந்தியர் திருமுகத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரும்
கிறிஸ்துவின் உடலின் அங்கங்கள். இப்போ உடலின் அங்கங்கள் மூக்கு தனியா, நாக்கு தனியா, காது தனியா, வாய் தனியா, தலை தனியா இருந்துச்சுன்னா அது உடல் என்று சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? மார்கால் மார்கை சொல்லுங்க. அது தனித்தனியா இருக்குது. அது ஒரு உடல் என்று சொல்ல முடியாது. கம்யூனியன், நற்கருணை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உடலை சொல்லும்போது கம்யூனியன், ஒற்றுமையாய் வாருங்கள், இல்லையெனில் அங்கே கிறிஸ்து இல்லை. There is no Christ amidst you when there is no unity among you. உங்கள் மத்தியிலே எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே கிறிஸ்து இல்லை. ஆமென். say amen. ஆமென். ஒற்றுமை இல்லாத இடத்தில் கிறிஸ்து இல்லை. praise the Lord. அப்ப எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கதான் கிறிஸ்து. ஆமென். praise the Lord. praise the Lord. hallelujah. நிறைய இடங்கள்ல என்ன நடந்திருக்கோம்னா, முதல்ல ஒரு சில மக்கள் தான் நன்மை வாங்கணும், அவங்களுக்கு அப்புறமா தான் வேற யாரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நற்கருணை, அதாவது கம்யூனியன், ஒன்றாய் சேர்ந்து வருகிற இடத்திலேயே ஒற்றுமை இல்லாத போது அங்கே கிறிஸ்து இல்லை, மாறாக தீமை புகுந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபை என்றாலே நற்கருணை தான். கத்தோலிக்க திருச்சபை என்றாலே என்னது? பலி. இயேசு இந்த சிலுவையில என்ன செய்தார்? நமக்கு என்று விருந்து படைத்தார். அதான் சொல்றோம், செம்மாரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், அவ்விருந்தை சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நற்கருணை விருந்து, செம்மறி விருந்து தான் இந்த திருப்பலியே. அப்ப இந்த திருப்பலியில நாங்க எத்தனை பேர் பிளவு மனப்பான்மையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? பங்கு என்றால் என்ன அர்த்தம்? பாரிஷ் கம்யூனிட்டி. பங்குனா எல்லாரும் ஒரே கிறிஸ்துவின் உடலில் பங்காளிகள். சொல்லுங்களா பங்காளி அப்படின்னு என்ன அர்த்தம்? பங்காளி என்ன அர்த்தம்? என்னோடு பங்கு வைத்தவன், பங்கு என்னோடு பங்குடையவன் அப்படின்னு என்ன? கிறிஸ்துவின் சரீரத்தின் பங்காளர்கள் நாம். அல்லேலூயா. praise the Lord. praise the Lord. நாம் எல்லாரும் பங்காளிகள். இன்னைக்கு எத்தனை பேர் சண்டை போட்டு உட்கார்ந்திருக்கோம்? திருச்சபையை எத்தனை பேர் பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த தெய்வீக திரு உடலாகிய கிறிஸ்துவின் உடலை தங்களுடைய சுயநலத்திற்காக கூறு போட்டுக் கொண்டிருக்கிறோம்? அப்படிப்பட்டவர்கள் என்று திருந்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நற்கருணை விருந்து என்பதே கம்யூனியன், ஒன்று சேர்ந்து வருகைதான். அந்த ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நிலையை நம்ம கொடுத்தோம்னா என்னது? நாம இயேசுவுக்கு சாட்சி சொல்லல, சாத்தானுக்கு தான் சாட்சி சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்போ பிரியமானவர்களே, நற்கருணை விருந்து என்பது கம்யூனியன், ஹோலி கம்யூனியன். அப்போ ஒன்றாய் சேர்ந்து ஒரே கிறிஸ்துவின் உடலில் பங்காளர்களாக இருப்பதுதான். ஆமென். அப்ப நம்ம எல்லாரும் பங்காளிங்க. பக்கத்துல பார்த்து கூப்பிடுங்க, பங்காளி என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். யார் இவனா பங்காளி? என்ன இது சாமி? இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் அங்க வச்சுக்கீங்க. நாங்க பங்காளி எல்லாம் இல்ல, பகையாளி. பங்காளின்னு சொல்லக்கூடாது, பகையாளின்னு சொல்லிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது நாரி கிடக்கிறது, நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் எல்லா இடத்திலும் போய் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்கங்க மாதா காட்சி தராங்க, மிச்சிக்குரியாடு அங்க எங்க எல்லா இடத்துலயும் மாதா அழுது கொண்டிருக்கிறார்கள். நற்கருணை விருந்தை அவசங்கை செய்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, நாம் இந்த நற்கருணையை எத்தனை பேர் தகுதியான உள்ளத்தோடு பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? பாருங்கள், தகுதி என்று சொன்னால் ஒன்றுபட்டு வருதல் முதல் தகுதி. அந்த நற்கருணை உட்பட்டுக் கொள்வதற்கான தகுதி என்ன? முதல் தகுதி முதல் தகுதி என்ன? டு கம் யூனியன், ஒன்றாய் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் இயங்குவது. ஒன்றாய் சேர்ந்து சொல்லுங்க, ஒன்றாய் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் இயங்குவது. பெரியவங்க சொல்லுங்க பார்க்கலாம், சின்ன பசங்க அழகா சொல்றாங்க. பெரியவங்க சொல்லுங்க, ஒன்றாய் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் இயங்குவது. ஆமா, ஒன்னா சேர்ந்து பாருங்க. இந்த உடல்ல என்ன சொல்றாங்க? சூடு அதிகமாயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? காய்ச்சல். அப்புறம் உடல்ல இருக்கிற குளிர், தண்ணி அது அதிகமாயிடுச்சுன்னா ஜலதோஷம். குளிர்
போகுது, பல்லெல்லாம் கிட்டிக்கிறார். அப்ப எல்லாம் சரிவிகிதமா உழைச்சாதான் அங்க உடல் அழகா இயங்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீனாடி கண்ணு மூக்கு நான் சுவாசிச்சாதான் நீ வாழ்வ. நீ பாக்குற பெரிய பார்வை ஈஸி பண்ணிட்டீங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லி மூக்கு சொல்லிச்சுன்னா என்ன தாய்? இல்ல இல்ல, அப்ப ஒண்ணு கண்ணு பார்த்துட்டு மூக்குத்தி போட்டுன்னு நீ பார்த்து சுவாசிச்சுன்னா பெரிய இல்ல இல்ல எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நான் சொல்றேன், பைபிள்ல ரொம்ப தெளிவா 12வது அதிகாரத்துல அழகா வாசிச்சாங்க இல்லையா? கொரிந்தியர் திருமுகத்துல. பிரியமானவர்களே, ஒன்றுபட்டு இயங்குவது முதல் தகுதி. சரிங்களா? நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒருவேளை அது குடும்பத்திலேயா இருக்கலாம், அது பங்குலையா இருக்கலாம், அன்பியத்திலேயா இருக்கலாம், சமுதாயத்தில இருக்கலாம். நம்ம ஒற்றுமையை காக்காவிடு நாம் நற்கருணை பெறுவதற்கு தகுதி ஆற்றவர்கள். அல்லேலூயா, சே அல்லேலூயா. ஓகே குட்டீஸ், முதல் கடமை, முதல் தகுதி என்ன? நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்ந்து இயங்குவது. சரியா? ஒற்றுமையாக. இரண்டாவது என்ன தகுதி? இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நற்கருணை எந்த நிலையில் வாங்க வேண்டும்? நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிதானே? நற்கருணையை எந்த நிலையில் வாங்க வேண்டும்? சரி, குட்டீஸுக்கு தெரியும், அதனால அவங்கிட்ட வேண்டாம். அம்மா மார்கள் ஏற்கனவே வாங்கி பழகி இருக்காங்க இல்லையா? சொல்லமா, நற்கருணை எந்த நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் வாங்க வேண்டும்? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயம் ஏதாவது பரிசு தரேன். ஓகே, என்னமா பாவ சங்கீதம் செஞ்சு வாங்கணும். நான் கேட்கறது என்னன்னா, வெரி குட், யூ ஆர் ரைட். அதாவது என்ன பண்ணணும்னா, அதுக்கு பேர் ஒண்ணு சொல்லுவாங்க. நீ பாவ சங்கீதம் செஞ்சா அந்த நிலை வரும். யூ ஆர் ரைட். என்னங்க? தூய உள்ளத்தோடு, அது ஓகே, வெரி குட். அதை வந்து திருச்சபை ஒரு டேர்ம்ல சொல்லுது. யூ ஆர் ரைட். சரிங்களா? தகுதியான உள்ளம். யூ ஆர் ரைட். அது பரிசுத்தம், தகுதியான உள்ளம், இதெல்லாமே பரிசுத்தம், இதெல்லாமே சரிதான். யூ ஆர் வெரி குட். 99% சரி. தயாரிப்புடன் திருச்சபை ஒரு வார்த்தை சொல்லுது. மாணவர்கள் அடிக்கடி நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க. கமான், ஆமா, டைம் ஆயிடுச்சு இல்லையா? கமான், என்ன நிலை? தூய்மை, இதெல்லாம் போட்டு வேற ஒரு நிலையில சொல்ல முடியல. மாதக்கு அந்த பேர் அடிக்கடி சொல்லுவீங்க. ஜவுமாலில தான் சொல்லுவீங்க, ஜவுமாலில தான் சொல்லுவீங்க. அருள் இல்லையா? கரெக்டா சொல்றாங்க. குட்டீஸ், இந்த புதல்வர் பிள்ளை தான் சொல்றாங்க. கை தட்டி போடலாம். புதல்வர் பிள்ளைங்களுக்கு ஓகே, நைஸ். கெட்ட காலத்தை கொடுத்தாங்க, அழகா சொன்னீங்க. நைஸ். பிரியமானவர்களே, அருள் நிலையில் இருந்தால் மட்டுமே நற்கருணையை பெற வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய தர்மனாட்சி. சரிங்களா? அருள் நிலையில நீங்க இருந்தா மட்டும்தான் நற்கருணை பெறணும், இல்லைன்னா பெறக்கூடாது. அருள் நிலை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி பரிசுத்தம், பாவமன்னிப்பு பெறுவது. சரிங்களா? இதை நீங்க பெற்றுக்கொண்டுதான் நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். சரி, ஓகே, வெரி குட். பாவ சங்கீதனம் செய்தவங்கலாம் நீங்க இல்ல, வெளியே பெரியவங்கலாம். அவங்க எத்தனை பேர் கொஞ்சம் கை தூக்க பார்க்கலாம்? இந்த 2 மாசம், அது 1 மாசத்துக்குள்ள பாவ சங்கீதம் செஞ்சவங்க, 1 மாசத்துக்குள்ள இன்னும் அரக்கை முக்காக எல்லாம் பெற்றோர் தூக்குறாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய பெற்றோர் செஞ்சுருக்கீங்க, அப்படிதானே? பிரியமானவர்களே, எத்தனை பேர் தங்களை அருள் நிலையில் வைத்து ரொம்ப இலவசம் தாய். யாராவது பாவசியம் வந்து சொன்னா, அடி பாவி, இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கொற்றி யாராவது சொல்லிடுறாங்க, அட பாவி ஏண்டா அப்படின்னு சொல்ற இல்லவே இல்லையே. உன் பாவத்தை சொல்லிட்ட பாவம் ஃபாதர்ஸ் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எந்த பாவத்தையும் வந்து சொல்லி விடுதலை பெற்றுக்கொள்ள அருள்நிலை. சரியா? எனவே அருள்நிலையில் இருப்பதற்கு திருச்சபை இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? எனவே அருள்நிலை என்பது புனிதமான நிலை, பாவமற்ற நிலை. சரிங்களா? அதான் ஃபாதர் சொன்னாரு, இந்த பிள்ளைங்க எப்பவுமே வளர்ந்த நாட்கள்ல பாவம் இல்லாத இருக்கணும், அதுக்காக செவிங்க, அதான் முக்கியம்னு சொன்னாங்க. அதுதானே இன்னைக்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த கூட்டம் எந்த கூட்டம்னா பாவத்தை விரும்புகிற கூட்டம் அல்ல. ஆமென். அப்படிதானே? பாவத்தை விரும்புகிற கூட்டமே இந்த கூட்டம் இல்ல. ஏன்னா நம்ம திருமுழுக்குல எந்த ஸ்லோகனை சொல்லி உள்ள நுழைஞ்சோம்? எந்த ஸ்லோகனை செஞ்சோம்?
சாத்தானை விட்டு விடுகிறேன், அவனுடைய மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறேன். அப்படின்னா சாத்தான் என்பது பாவம், பாவத்தினுடைய மாய கவர்ச்சிகள், இதை எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி இயேசுவை ஏற்றுக்கிறோம். ஒரு கரண்ட் இயேசுவே ஆண்டவர் சொல்லுகிறோம். எனவே இன்றைக்கு எங்கு போனது உன் ஆர்வம்? உன்னுடைய ஆர்வம், என்னுடைய விருப்பம் எதன் மீது இருக்கிறது? அழிந்து போகிற இந்த உலகத்தின் பற்றுகளில் இருக்கிறதா, அல்லது ஓய்ந்து போகிற உழைத்து போகக்கூடிய நரகத்திற்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய பாவத்தின் மீது இருக்கிறதா? வாட் இஸ் அவர் ஓன் டிசைர்? நம்முடைய பற்று எதன் மேல் பற்றி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். உலக பொருட்கள், மாயைகள், சண்டை சச்சரவுகள், காம விகாரம், பொய், புரட்டு, பொருளி, அடுத்தவரை அடித்து ஏமாற்றுகிற நிலைகள், இப்படி பல்வேறு தீமைகளுக்கு நம்மை உட்படுத்தி கிறிஸ்து எனக்கு வேண்டாம், I don't like to have Jesus than my own, எனக்குரிய என்னுடைய சூழல்கள், என்னுடைய பேக்ரவுண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு போதும், இயேசு கிறிஸ்து எனக்கு வேணாம், I don't want Jesus. இதை ரொம்ப அழகா சொல்லுவோம். என்னன்னா, இது ஒரு வாக்கியம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்டர் இஸ் thicker than blood. இயேசுவோட ரத்தம், அதாவது சாரி, தண்ணி ஞானஸ்நானத்துக்கு சொல்லுவாங்க. இயேசுவா ரத்தத்தை வந்து சொல்லலாங்க, சரியா? இந்த ரத்தத்தை எந்த ரத்தத்தை சொல்றாங்கன்னா, யார் ரத்தம், என் குளம், என் கோத்திரம், என் வீடு, என் வாசல், அடுத்தவன் நாசமா போனா யாருக்குன்னா இது நற்கருணை பண்பு இல்லை. இந்த பிளட் ரிலேஷனை தூக்கி தூர போட்டுட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் தன்னுடைய ரத்தத்தை இழக்க வேண்டும். இயேசுக்கே புகழ். எத்தனை பேர் நம்ம டிசைன் யோசிச்சு பாருங்க. என் மக்களே, குட்டீஸ், நம்ம எல்லாரும் கடவுளை பற்றிக்கொள்ள அழைக்கப்படுவோம். நம்ம கிட்ட இருக்கிற தீய இயல்புகள் எல்லாம் தூக்கி எறிய அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ என் பிரியமானவர்களே, நற்கருணை சக்தியுடையதா, சக்தி அற்றதா? Is it powerful and powerless? Powerful. சரிங்களா? ஓகே, இப்போ வெதர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கையில ஒரு நல்ல அழகான வேர்க்கடலை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலை அல்லது எள்ளு, சீக்கிரமா வந்துடும். எள்ளு, கடுகு, இதெல்லாம் பார்த்தீங்களா? நல்லா வளரக்கூடிய சுத்தமான கடுகை நான் வைத்திருக்கிறேன். சரிங்களா? அந்த கடுகை நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல கொட்டி இந்த இடத்துல கொட்டுறேன். வளருமா? தண்ணி எல்லாம் ஊற்றுறேன். வளருமா? அது வளர்ந்து பழக்கம் இருக்குமா? வளர்ற மாதிரி ஒரு பாவலா இருக்கும். தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா செத்துரும். சரிங்களா? ஆனா இதே நான் நல்ல நிலத்துல போட்டேன்னா ஆகும், அது வளர்ந்து பலன் கொடுக்கும். இப்ப என்ன நற்கருணை இங்க எங்க பிழை வந்தது? நற்கருணையில பிழையா, நமக்குள் பிழையா? இங்க இந்த கடுகு விதையில பிழையா, இந்த தரையில பிழையா, நான் போட்ட தரையில பிழையா? எதுல பிழை? வளர்ச்சி இல்லாத இருக்கு தரையில தான். நான் போட வேண்டிய இடம் இது இல்ல. இது நல்ல பண்பட்ட நிலத்துல போடணும். அப்ப நான் நற்கருணையை பெற வேண்டுமானால் நாம் பண்பட்ட நிலங்களாக இருக்க வேண்டும். ஓகே, நாம் எல்லாரும் பண்பட்ட நிலம் ஆகிக்கணும். குட்டீஸ், உங்களை பண்படுத்தி இருக்காங்க இல்லையா? ஃபாதர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு, அதுக்கு கட்டாயத்தின் பேர்ல டே கிளாஸ் போடா அப்படி இப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்களை எல்லாம் நிறைய பண்படுத்தி இருப்பாங்க. நீங்களே விரும்பி உங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? குட்டீஸ், உங்களை நீங்களே விரும்பி உங்களை பண்படுத்திக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள், நாம் இங்க இருக்கிறவர்கள் பழைய அன்றைக்கு புதுநன்மை வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வெறும் வாடிக்கையா வேடிக்கையா நற்கரை வாங்கிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம சீர்தூக்கி பார்ப்போம், நம்மை பண்படுத்துவோம். நமக்குள்ள இருக்கிற வேண்டாத கசடுகள், தீமைகளை தூக்கியது. சரிங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் பகையோடு வாழ்க்கை கொண்டிருக்கிறோம்? பகையோடு குடும்பத்துல அண்ணன் தம்பி தகராறுல எத்தனை பேர் பிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காத இருக்கிறோம்? ஒரே அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, சேர வேண்டியதை சேர்த்து கொடுத்துட்டு போயிங்கன்னா, எனக்கு ஒரு 2 வீடு அளவுக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டு 2 வீட்டு இடத்துல, அது 2 பேர் பாகத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, பிரிச்சு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரிச்சு கொடுக்கணும். பழக்க தோசம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆகிட்டு உனக்கு கொடுப்பேனா, இதை நான் அம்மா கிட்ட வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு போய் பத்திரங்களை எழுதி நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா, நீ நற்கருணை வாங்கி நல்லா வளர்ந்துருவியா? நற்கருணை வாங்குறதுனால நீ புனிதமாகிவியா? சொல்லுங்க மக்களே. இல்லவே இல்லை.
பொய், புரட்டு, பித்தலாட்டம், தீமைகள் இவற்றை வைத்துக் கொண்டு நற்கருணையை பெறவே முடியாது. குருக்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டு குருக்களிடத்தில் வந்து நற்கருணை பெற முடியுமா? பிரியமானவர்களே, முதலில் சென்று, அதாவது வழி செலுத்த வரீங்கன்னா என்ன செய்யணும்? பீடத்துக்கு முன்னாடி உங்க காணிக்கை வச்சுட்டு ஓடி போய் அங்க பகையாளியோடு நீங்கள் சரி செய்து கொண்டுதான் வந்து நற்கருணை உட்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா வெறும் வாடிக்கையா சொரணையற்று போயிடும். இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா சொரணையற்ற நிலையில் நற்கருணை வாங்குகிறோம். அப்படின்னா என்ன? தொழுநோய் கூட இருக்கிறோம். ஏன்னா பாவத்துல ஊறி போய் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஒரு இடத்துல இது அடிக்கடி நடக்கும். நான் வந்து பிடிச்சி தள்ளியே கிளம்பிடுவேன். சம்டேஸ் தெரியாத நற்கருணை கூப்பிட்டு குடிச்சா மாதிரியே தெரியாது. வருவாரு, முட்டி போட்டு நன்மை வாங்குவார், குடிச்சிட்டு இருப்பார். ஆனா ஒரு முறை சொன்னாங்க, ஏன் நீங்க வாங்காதீங்க. திரும்பியும் வந்து நின்று நற்கருணை வாங்கி போயிட்டு வாங்க வந்தாரு. நான் கொடுக்கவே இல்லை. நீங்க ஓரம் போயிடுங்க அப்படி திட்டி விட்டுருவோம். அவர் அதை சொன்னதுக்கு அவர் அசிங்கமா நீ குடிச்சிட்டு வந்து குடிச்ச வைக்கிற, என்னடா நீ எனக்கு கொடுக்க மாட்டேன். ஓகே, இதுக்கு என்னன்னா அந்த குடிகாரர்கள் போலதான் நம்ம மட்டும் யோக்கியமா? நாம சண்டை போட்டுட்டு சண்டை நிலையோடு மன்னிப்பு கேட்காதீங்க. எத்தனை பேர் நற்கருணை உட்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷ பகையோட 20 வருஷ பகையோட. நீங்க நாம என்ன கடவுளோட உறவோட இருக்கிறோமா, மற்றவரோட உறவோட இருக்கிறோமா அப்படின்றத கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். பிரைஸலோ குட்டீஸ், பிரைஸலோ. ஓகே, அப்போ நாம பண்பட்ட நிலையோடு நற்கருணையை வாங்க வேண்டும். பிரைஸலோ. இப்ப நாம எல்லாரும் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப எல்லாத்தையும் நான் வந்து தீர்க்க தரிசனமா இந்த பச்சைகள் புடவை நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு விழாவைய சொல்லணுமா? அதெல்லாம் தேவையே. உனக்கே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படிப்பட்டவன். கொஞ்சம் கண்ண மூடி இயேசுவின் மனதில் சிந்திச்சா கரெக்டா இருக்கும். நம்ம எல்லாம் என்ன மனதில் சுயநல போக்குன்னு யோசிச்சுட்டு இவதான் பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஜம்பமா வந்து நாக்கு நீட்டி தள்ளுடி நான் தான் ஒரு முதல்ல நாக்கு நீட்டி நன்மாவிட்டு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு நமக்கு ஒரு உணர்வு சுரடை கெட்ட மனதோடு நற்கருணை வாங்கி கொண்டு இருக்கிறோம். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த டைம் தான் சொல்லணும். உணர்வுன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. யாரும் நமக்கு என்ன சொல்லுவோம்? சுரடையே இல்லையா? நற்கருணை வாங்குறதுக்கு நம்ம தகுதியான மனதுடன் வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே புகழ். இப்ப நற்கருணை தகுதியா வாங்கலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன தெரியாது? அது பாவம். என்ன ஆகும்? தேவதூதரும் யார் உனக்குள்ள வருவார்? இயேசு வருவாரு. பிசாசு வருகிறான் என்று பாருங்க. எங்கே பார்க்கிறோம்? அது யாரும் சொல்லுங்க. நீங்க பார்க்கணும். கரெக்டா இந்த சமயம் கரெக்டா சொல்றாரு. எங்க பார்க்கணும்? தகுதியற்ற நிலையில நற்கருணை வாங்கணும். அவனுக்குள் பிசாசு புகுந்தது. எங்க பார்க்கணும்? யார் சொன்னா? யாரும் சொன்னீங்க? தம்பி வீட்டுல பயங்கர பக்கவா ரெடி பண்ணி கிளாப் பண்ணுங்க. பிரியமானவர்களே, நன்றாக அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஐயா என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியும், என் கூட ரொம்ப நாள் இருந்தாரு. சாமி நற்கருணை வாங்குங்க ஐயா, நற்கருணை வாங்குங்க அப்படின்னா நான் பாவசியம் செஞ்சுருவாங்க. சாமியார் நாங்கள் இருக்கிறோம் கூட. சரி ஓகே, தெரிஞ்சுடாச்சு. நம்ம கிட்ட சொன்னா எதை நினைச்சுக்க போறது எங்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஓகே விட்டுருங்க. அடுத்தது யாரும் தாத்தாவையா பார்த்து பாவசியம் செஞ்சுட்டு வந்து நன்மை வாங்கினால 6 மாசம் ஆச்சு, நன்மையே வாங்கல. எதுக்கு? நன்மை வாங்காது போனாலும் நமக்கு வாழ்வு இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா நற்கருணை பெற்றே ஆகணும். ஆமென். இந்த சரீரத்துக்கு உணவு சாப்பிடுறோம், ஆத்ம உணவு நற்செய்தியில ரொம்ப அழகா என்னை உண்போர் என்னால் வாழ்வர். அப்ப வாழ்வதற்கு உணவு இது. நம்ம அந்த வாழ்வதற்கு உணவை நாம் தகுதியான மனதோடு உட்கொள்ளணும். செஞ்சாலும் தப்பு, செய்யலாம் தப்புன்றாங்க. என்ன இது அப்படின்னா சரியான முறையில் செய்யுங்க, அதுதான் சரி. பிரைஸ்லோம். இங்க கத்தோலிக்கர்கள் வெறும் சடங்கு கத்தோலிக்கர்களாய் இல்லாமல் உண்மையான தூய கத்தோலிக்கர்களாய் நாம் இன்றைக்கு மாற வேண்டும். நாம் எல்லோரும் நற்கருணைகளாக மாற வேண்டும். பிரைஸ்லோம். பிரைஸ்லோம். ஓகே, இப்ப தகுதியான மனதோடு நம்மை பண்படுத்தி வாங்கணும். சரி, இன்னும் நற்கருணை ஆற்றல் மிக்கதா ஆற்றல் அற்றதா? ஆற்றல் உள்ளதா? நீங்க நம்புறீங்களா? இஸ் இட் பொட்டன்ஷியல் இம்பார்ட்டன்ட்? பொட்டன்ஷியல். ஓகே, அதுக்கு சக்தி உண்டு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கண்ணா, நீ வந்து நீதான நடுவில் உங்க ஆகாஷ் வந்து
அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கான். ஒரு சொப்பு நிறைய பூஸ்ட் கலக்கி கொடுக்குறாங்க, குடிக்கிறான். என்ன ஆகிடுவான்? தெம்பாயிட்டு அப்படியே உட்காந்துருவான். ஒரு ஆள் வந்து இப்படிதான் குடிச்சு ரொம்ப சக்தி இல்லாத பட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு சரி சண்டை போட்டு பட்டு கிடக்குற முடியா அப்படின்ட்டா திரும்பி அவங்களுக்கு ஆர்லிக்ஸ் கலந்து ஆட்டா கலந்து கொடுக்குது. முடிச்சுட்டு திரும்பி எதுக்கு சண்டை போடுறோம்? அவனுக்கு சக்தி கிடைக்குது பாருங்கல்ல. அப்ப இப்படி அவங்களே பூஸ்ட் குடிச்சிட்டு உனக்கு சக்தி கிடைக்குது, அப்படிதானே? அப்ப அந்த பூஸ்ட் எனக்குள்ள வேலை செஞ்சு அது எதை கிரியேட் பண்ணுது? சக்தியை எனக்குள் ஜெனரேட் செய்கிறது, அது உருவாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நீங்களும் நான் உட்கொள்ளுகிற நற்கருணை உணவு கிறிஸ்து என்கிற தசை ரத்தம் நமக்குள்ளே தெய்வீக ஆற்றலை உருவாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப நற்கருணை உட்கொள்ளுகிற நீங்களும் நானும் திடகாத்திரமான சக்தி வாய்ந்த ஆற்றலுள்ள அருள் ஆற்றலுள்ளவர்களாய் விளங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த சக்தி மற்றவனோட சண்டை போடுற சக்தியா? இந்த பூஸ்ட் சக்தி இல்ல. இது எங்க இந்த பூஸ்ட் குடிச்சு நல்ல வலுவா என் கை இருந்துச்சுன்னா ஆகாஷ் இருந்து அண்ணன் என்ன பண்ணுவான்? யாராவது சண்டை போடுறதா டிஷ்யூல். இதே நமக்கு இந்த ஆத்ம சக்தி எதை கொடுக்கிறது என்றால், இந்த உலகம் ஒட்டுமொத்தமும் தீமை நிறைந்த நிலைகள் இருக்கு. அப்படிதான் பாவம் நிறைஞ்சிருக்கு. சுத்தமா இருக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கிறோம். வீட்டுக்கு போனா அடி இவளை அப்படின்றோம், அடி போடி அவளை அப்படின்றோம். இப்படி எல்லாம் எனக்கு சோதனை வருது. சோதனை வரும்போது நாம அந்த சோதனையை எதிர்த்து வெல்வதற்கு நமக்கு சக்தி யார் கொடுக்கிறார்? நற்கருணை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். சரி, ஓகே. இந்த நற்கருணை நமக்கு சக்தி தருகிறது. சக்தி தருவது மட்டுமல்ல, இப்ப எடுத்துக்காட்டு சிக்கன். பாப்பா நீ 2 பேர் அக்கா தங்கச்சா? நீங்க 2 பேரும் ஓகே ஒரே மாதிரி இது போட்டுருக்கீங்க. சரி, உங்க பேர் யுவாசினி. இது ஒரு கருத்து மட்டும் தான் கொடுத்துருக்கோம். யுவாசினி இல்லையா? யுவாசினி. சரி, நீங்க எல்லாம் சரிங்களா? இன்னைக்கு நைட்டு போனோம் நல்லா மட்டன் பிரியாணி. ஓகே, மட்டனை சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதானே? எல்லாத்துக்கும் விருது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க போய் மட்டனை சாப்பிடுறீங்க. அந்த மட்டன் என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் ஆகுதா? மட்டன் ஆகாசம் மாறிடாது, அப்படிதானே? யுவாசினியா மாறிடாது. மட்டன் வெளியே கோர்வான் கத்தின்றது அடுப்புல இருந்தும் வயிற்றுக்குள்ள கத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பெரியவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது மலைப்பொருள். இப்போ அந்த சிக்கனை சாப்பிட்டா சிக்கனுடைய தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள புகுந்து இந்த சரீரத்தோட சரீரமா ஒன்றா எனர்ஜி என்னவாயிடுது? அது நம்முடைய சரீரத்தின் எனர்ஜியா மாறிடுது. அது மாதிரி நாம கிறிஸ்துவை உண்பதால் நாம் என்னவாக மாறுகிறோம்? செலவுலி கிறிஸ்துவாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, எல்லாரும் ஹalleluya. கிறிஸ்துவாக நான் மாறுகிறேன். எத்தனை பேர் கிறிஸ்துவ? அதுக்குதான் நம்ம எல்லாரும் பேர் என்ன? பேர்ல வந்து ஒரு அக்கறை இல்ல, பேர் நல்லா அக்கறை வச்சிருக்கிறான் பாரு, ஆனா ஒன்னும் செயல காண சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன். இப்போ அதை திருப்பி போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கிறிஸ்து, இவள் கிறிஸ்து, அவள் கிறிஸ்து. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யாரடி பார்த்து அவள் சொன்ன அப்படின்னு சண்டை போட்டு போறீங்க? அவள் கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவள். நீங்க எல்லாம் யாரை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்தவன். அப்படிதானே? நம்ம எல்லாரும் சொல்லுங்க. நான் பெண்கள்லாம் வல் போட்டு சொல்லுங்க, ஆண்கள்லாம் இன் போட்டு சொல்லுங்க. சரி, கை தூக்கி நான் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒரு 7 பேர் சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட். அதான் ஏதோ ஒருத்தர் சொல்லுவாரு, ஏய் நான் உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, புஸ் யூரின் போயிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்ம பேர் விட்டு நான் கிறிஸ்தவன், ஏய் ஆதி கிறிஸ்தவன் நீ தெரியுமா, நீ இன்னைக்கு வந்த என்ன? ஆனா அந்த உள்ளுக்குள்ள ஒரு கிறிஸ்தவத்தின் தன்மையும் இல்ல. பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, எத்தனை பேர் கிறிஸ்துவாக இயங்குகிறோம்? இன்னைக்கு குட்டீஸ் நம்ம எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவாக மாறுகிறோம். கிறிஸ்துவை பெற்று கிறிஸ்துவாக மாறுகிறோம். அப்போ ஒவ்வொரு திருப்பலியும் நற்கருணை வாங்கி இருக்கிறோம். நம்ம வாங்கின நற்கருணைகளை மூட்டையா கட்டி பார்த்தா ஒரு மூட்டை வருமா? பெரியவங்க, என் மக்களே, குட்டீஸ், நம்ம எல்லாரும் கடவுளை பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்ம கிட்ட இருக்கிற தீய இயல்புகள் எல்லாம் தூக்கி எறிய அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ என் பிரியமானவர்களே, நற்கருணை சக்தியுடையதா சக்தியற்றதா? Is it powerful and powerless? Powerful. சரிங்களா? ஓகே, இப்போ வெதர் வச்சுக்கோங்க. நான் கையில ஒரு நல்ல அழகான வேர்க்கடலை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலை அல்லது எள்ளு, சீக்கிரமா எள்ளு, கடுகு, இதெல்லாம் பார்த்தீங்களா? நல்லா வளரக்கூடிய சுத்தமான கடுகை நான் வைத்திருக்கிறேன். சரிங்களா? அந்த கடுகை நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல கொட்டி இந்த இடத்துல கொட்டுறேன். வளருமா? தண்ணி எல்லாம் ஊத்துறேன். வளருமா? அது வளர்ந்து பழக்கம் கொடுக்குமா? வளர்ற மாதிரி ஒரு பாவலா இருக்கும். தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா செத்துரும். சரிங்களா? ஆனா இதே நான் நல்ல நிலத்துல போட்டேன்னா என்ன ஆகும்? அது வளர்ந்து பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன நற்கருணை இங்க எங்க பிழை வந்தது? நற்கருணையில பிழையா, நமக்குள் பிழையா? இங்க இந்த கடுகு விதையில பிழையா, இந்த தரையில பிழையா, நான் போட்ட தரையில பிழையா? எதுல பிழை? வளர்ச்சி இல்லாத இருக்கு. தரையில தான். நான் போட வேண்டிய இடம் இது இல்ல. இது நல்ல பண்பட்ட நிலத்துல போடணும். அப்ப நான் நற்கருணையை பெற வேண்டுமானால் நாம் பண்பட்ட நிலங்களாக இருக்க வேண்டும். ஓகே, நாம் எல்லாரும் பண்பட்ட நிலம் ஆகிட்டோம். குட்டீஸ் உங்களை பண்படுத்தி இருக்காங்க இல்லையா? ஃபாதர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு அதுவும் கட்டாயத்தின் பேர்ல டேய் கிளாஸ் போடா அப்படி இப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்களை எல்லாம் நிறைய பண்படுத்தி இருப்பாங்க. நீங்களே விரும்பி உங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறா? குட்டீஸ் உங்களை நீங்களே விரும்பி உங்களை பண்படுத்திக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் நாம் இங்க இருக்கிறவர்கள் பழைய அன்றைக்கு புதுநன் வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வெறும் வாடிக்கையா வேடிக்கையா நற்கருணை வாங்கிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்மை சீர்தூக்கி பார்ப்போம், நம்மை பண்படுத்துவோம். நமக்குள்ள இருக்கிற வேண்டாத கசடுகள், தீமைகளை தூக்கியது. சரிங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் பகையோடு வாழ்க்கை கொண்டிருக்கிறோம்? பகையோடு குடும்பத்துல அண்ணன் தம்பி தகராறுல எத்தனை பேர் பிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்? எத்தனை பேர் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காத இருக்கிறோம்? ஒரே அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, சேர வேண்டியதை சேர்த்து கொடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு ஒரு 2 வீடு அளவுக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டு 2 வீட்டு இடத்துல, அது 2 பேர் பாகத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, பிரிச்சு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரிச்சு கொடுக்கணும். பழக்க தோசம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆண்டு உனக்கு கொடுப்பேனா, இதை நான் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு போய் போய் பத்திரங்களை எழுதி நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா நீ நற்கருணை வாங்கி நல்லா வளர்ந்துருவியா? நற்கருணை வாங்குறதுனால நீ புனிதமாயிருவியா? சொல்லுங்க மக்களே. இல்லவே இல்ல. பொய், புரட்டு, பித்தலாட்டம், தீமைகள் இவற்றை வைத்துக் கொண்டு நற்கருணையை பெறவே முடியாது. குருக்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டு குருக்களிடத்தில் வந்து நற்கருணை பெற முடியுமா? பிரியமானவர்களே, முதலில் சென்று அதாவது வழி செலுத்த வரீங்கன்னா என்ன செய்யணும்? பீடத்துக்கு முன்னாடி உங்க காணிக்கை வச்சுட்டு ஓடி போய் அங்க பகையாளியோடு நீங்கள் சரி செய்து கொண்டுதான் வந்து நற்கருணை உட்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா வெறும் வாடிக்கையா சொரணையற்று போயிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா சொரணையற்ற நிலையில் நற்கருணை வாங்குகிறோம். அப்படின்னா என்ன? தொழுநோய் கூட இருக்கிறோம். ஏன்னா பாவத்துல ஊறி போய் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஒரு இடத்துல இது அடிக்கடி நடக்கும். நான் வந்து புடிச்சு தள்ளியே கிளம்பிடுவேன். சண்டேஸ் தெரியாத நற்கருணை கொடுத்துருக்கு. குடிச்சா மாதிரியே தெரியாது. வருவாரு, முட்டி போட்டு நன்மை வாங்குவார், குடிச்சிட்டு இருப்பார். ஆனா ஒரு முறை சொன்னாங்க, ஏன் நீங்க வாங்காதீங்க. திரும்பியும் வந்து நின்று நற்கருணை வாங்கிட்டு போயிட்டு வாங்க வந்தாரு. நான் கொடுக்கவே இல்லை. நீங்க உரம் போயிடுங்க அப்படி திட்டி விட்டுருவோம். அவரு அதை சொன்னதுக்கு அவரு அசிங்கமா நீ குடிச்சிட்டு வந்து பூச வைக்கிற, நான் நீ எனக்கு கொடுக்க மாட்டேன். அத்தனை ஓகே. இன்னைக்கு என்னன்னா அந்த குடிகாரர்கள் போலதான் நம்ம மட்டும் யோக்கியமா நாம சண்டை போட்டுட்டு சண்டை நிலையோடு மன்னிப்பு கேட்காதீங்க. எத்தனை பேர் நற்கருணை உட்கொண்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும்? 10 வருஷம் பகையோட, 20 வருஷம் பகையோட. நீங்க நாம எல்லாம் கடவுளோட உறவோட இருக்கிறோமா, மற்றவரோட உறவோட இருக்கிறோமா அப்படின்றத கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ நாம பண்பட்ட நிலையோடு நற்கருணையை வாங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம எல்லாரும் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப எல்லாத்தையும் நான் வந்து தீர்க்க தரிசனமா
இந்த பச்சை கலர் புடவை நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்ட்டு விழாவையா சொல்லணுமா? அதெல்லாம் தேவையே. உனக்கே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படிப்பட்டவன். கொஞ்சம் கண்ண மூடி இயேசுவின் மனநிலை சிந்திச்சா கரெக்டா இருக்கும். நம்ம எல்லாம் என்ன மனநிலை சுயநல போக்குன்னு யோசிச்சுட்டு இவதான் பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஜம்பமா வந்து நாக்கு நீட்டி தள்ளுடி நான் தான் ஒரு ரெண்டு முதல்ல நாக்கு நீட்டி நம்பிட்டு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு நமக்கு ஒரு உணர்வு சுரடை கெட்ட மனதோடு நற்கருணை வாங்கி கொண்டு இருக்கிறோம். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த டைம் தான் சொல்லணும். உணர்வுன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது. யாரும் நமக்கு என்ன சொல்லுவோம், சுரடையே இல்லையா. நற்கருணை வாங்குறதுக்கு நம்ம தகுதியான மனதுடன் வாங்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். இப்ப நற்கருணை தகுதியா வாங்கலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன தெரியாது, அது பாருங்க என்ன ஆகும்? தேவதூதரும் யார் மனதுல வருவார்? இயேசு வருவார். பிசாசு வருகிறான் என்று பாருங்க. எங்கே பார்க்கிறோம்? அது யாரும் சொல்லுங்க, நீங்க பார்க்கிறோம். கரெக்டா இந்த சமயம் கரெக்டா சொல்றாரு. எங்க பார்க்கிறோம்? தகுதியற்ற நிலையில நற்கருணை வாங்கினோம், அவனுக்குள் பிசாசு புகுந்தது. எங்க பார்க்கிறோம்? யார் சொன்னா? யாரும் சொன்னீங்க? தம்பி வீட்டுல பயங்கர பக்கவா ரெடி பண்ணி கிளாப் பண்ணி என் பிரியமானவர்களே, நன்றாக அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஐயா என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியும் என் கூட ரொம்ப நாள் இருந்தாரு, சாமி நற்கருணை வாங்குங்க ஐயா, நற்கருணை வாங்குங்க அப்படின்னா நான் பாவசியம் செஞ்சுட்டு வாங்குவேன். சாமியார் நாங்கள் இருக்கோம் கூட, சரி ஓகே தெரிஞ்சுடாச்சு, நம்ம கிட்ட சொன்னா எதாவது நினைச்சுட்டு போறது எங்கேயும் சொல்ல மாட்டாரு, ஓகே விட்டுருங்க. அடுத்தது யாராவது தாத்தாவையா பார்த்து பாவசிகளை செஞ்சுட்டு வந்து நன்மை வாங்கினால 6 மாசம் ஆச்சு, நன்மையே வாங்கல. எதுக்கு? நன்மை வாங்காது போனாலும் நமக்கு வாழ்வு இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா நற்கருணை பெற்றே ஆகணும். ஆமென். இந்த சரீரத்துக்கு உணவு சாப்பிடுறோம், ஆத்ம உணவு நற்செய்தியில ரொம்ப அழகா, என்னை உண்போர் என்னால் வாழ்வர். அப்ப வாழ்வதற்கு உணவு இருக்கும்போது நம்ம அந்த வாழ்வதற்கு உணவை நாம் தகுதியான மனதோடு உட்கொள்ளணும். செஞ்சாலும் தப்பு, செய்யலாம் தப்புன்றாங்க. என்ன அப்படின்னா சரியான முறையில் செய்யுங்க, அதுதான் சரி. பிரைஸ் தி லார்ட். நீங்க கத்தோலிக்கர்கள் வெறும் சடங்குக்கு கத்தோலிக்கர்களாக இல்லாமல் உண்மையான தூய கத்தோலிக்கர்களாய் நாம் இன்றைக்கு மாற வேண்டும். நாம் எல்லோரும் நற்கருணைகளாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்ப தகுதியான மனதோடு நம்மை பண்படுத்தி வாங்கணும். சரி, இன்னொன்று, நற்கருணை ஆற்றல் மிக்கதா ஆற்றல் அற்றதா? ஆற்றல் உள்ளதா? நீங்க நம்புறீங்களா? இஸ் இட் பொட்டன்ஷியல் இம்பார்ட்டன்ட்? பொட்டன்ஷியல். ஓகே, அதுக்கு சக்தி உண்டு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு கண்ணா, நீ வந்து நீதான நடுவில் ரொம்ப என்ன ஆகாஷ் வந்து அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கான். ஒரு சொப்பு நிறைய பூஸ்ட் கலக்கி கொடுக்குறாங்க, குடிக்கிறான். என்ன ஆகிடுவான்? தெம்பாயிட்டு அப்படியே உட்காந்துருவான். ஒரு ஆள் வந்து இதுதான் குடிச்சு ரொம்ப சக்தி இல்லாத பட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு சரி சண்டை போட்டு பட்டு கிடக்குற முடியா அப்படின்ட்டா திரும்பி அவங்களுக்கு ஆர்லிஸ் கலந்து ஆக்காரத்தை வந்து கொடுக்குது. முடிச்சுட்டு திரும்பி எதுக்கு சண்டை போடும்? அவனுக்கு சக்தி கிடைக்குது பாருங்கல்ல. அப்ப எப்படி அவங்களே பூஸ்ட் குடிச்சுட்டு உனக்கு சக்தி கிடைக்குது, அப்படிதானே? அப்ப அந்த பூஸ்ட் எனக்குள்ள வேலை செஞ்சு அது எதை கிரியேட் பண்ணுது? சக்தியை எனக்குள் ஜெனரேட் செய்கிறது, அது உருவாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். நீங்களும் நான் உட்கொள்ளுகிற நற்கருணை உணவு கிறிஸ்து என்கிற தசை ரத்தம் நமக்குள்ளே தெய்வீக ஆற்றலை உருவாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நற்கருணை உட்கொள்ளுகிற நீங்களும் நானும் திடகாத்திரமான சக்தி வாய்ந்த ஆற்றல் உள்ள அருள் ஆற்றல் உள்ளவர்களாய் விளங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இந்த சக்தி மற்றவனோட சண்டை போடுற சக்தியா? இந்த பூஸ்ட் சக்தி இல்லை. இது எங்க? இந்த பூஸ்ட் குடிச்சு நல்ல வலுவா என் கை இருந்துச்சுன்னா ஆகாஷ் இருந்து என்ன பண்ணுவான்? யாராவது சண்டை போடுவா டிஸ்ட்ரோல். இதே நமக்கு இந்த ஆத்ம சக்தி எதை கொடுக்கிறது என்றால், இந்த உலகம் ஒட்டுமொத்தமும் தீமை நிறைந்த நிலைகள் இருக்குது. அப்படிதான் பாவம் நிறைஞ்சிருக்கு, சுத்தமா இருக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கிறோம். வீட்டுக்கு போனா
அடி இவளை அப்படின்னும், அடி கோடி அவளை அப்படின்னு. இப்படி எல்லாம் எனக்கு சோதனை வருது. சோதனை வரும்போது நாம அந்த சோதனையை எதிர்த்து வெல்வதற்கு நமக்கு சக்தி யார் கொடுக்கிறார்? நற்கருணை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவுக்குள் சரி, ஓகே. இந்த நற்கருணை நமக்கு சக்தி தருகிறது. சக்தி தருவது மட்டுமல்ல, இப்ப எடுத்துக்காட்டு சிக்கன். பாப்பா நீ 2 பேரும் அக்கா தங்கச்சா, நீங்க 2 பேரும் ஓகே ஒரே மாதிரி இது போட்டுருக்கீங்க. சரி, மொபைல் யுவாசினி, இது ஒரு கருத்து மட்டும் தான் முடிஞ்சிருக்கணும். யுவாசினி இல்லையா? யுவாசினி சரி, நீங்க எல்லாம் சரிங்களா? இன்னைக்கு நைட்டு போனோம் நல்லா மட்டன் பிரியாணி. ஓகே, மட்டனை சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதானே எல்லாத்துக்கும் விருந்து தான் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க போய் மட்டனை சாப்பிடுறீங்க. அந்த மட்டன் என்ன ஆகும்? உங்களுக்குள்ள என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் ஆகுதா? மட்டன் ஆகாசம் மாறிடாது, அப்படித்தானே? யுவாசினியா மாறிடாது. மட்டன் வெளியே கோர்ப்பான் கத்தின்றது அடுப்பை இருந்தும் வயிற்றுக்குள்ள கத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பிரிவு நல்லா புரிஞ்சுக்கணும், இது மறைபொருள். இப்போ அந்த சிக்கனை சாப்பிட்டா சிக்கனுடைய தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள புகுந்து இந்த சரீரத்தோடு சரீரமா ஒன்றா எனர்ஜி என்னவாயிடுது, அது நம்முடைய சரீரத்தின் எனர்ஜியா மாறிடுது. அது மாதிரி நாம கிறிஸ்துவை உண்பதால் நாம் என்னவாக மாறுகிறோம்? நாம் என்னவாக மாறுகிறோம்? கிறிஸ்துவாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி எல்லாரும் ஹalleluya. கிறிஸ்துவாக நான் மாறுகிறேன். எத்தனை பேர் கிறிஸ்துவாக? அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? பேர்ல ஒன்றும் ஒரு வக்கனை இல்ல, பேர் நல்லா வக்கனை வச்சிருக்கிறான் பாரு, ஆனா ஒன்னும் செயல காணும் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவன். இப்போ அதை திருப்பி போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கிறிஸ்து, இவள் கிறிஸ்து, அவள் கிறிஸ்து. பார்த்து சொல்லுங்க. யாரடி பார்த்து அவள் சொன்ன அப்படின்னு சண்டை போட்டு போறீங்க. அவள் கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவள். நீங்க எல்லாம் யாரை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்தவள், கிறிஸ்தவன். அப்படிதானே? நம்ம எல்லாரும் சொல்லுங்க. நான் பெண்கள்லாம் வல் போட்டு சொல்லுங்க, ஆண்கள்லாம் இன் போட்டு சொல்லுங்க. சரி, கை தூக்கி நான் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒரு 7 முறை சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட். அதான் ஏதோ ஒருத்தர் சொல்லுவாரு, ஏய் நான் உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, புஸ் யூரின் போயிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்ம பேர் போட்டு நான் கிறிஸ்தவன், ஏய் ஆதி கிறிஸ்தவன் நீ தெரியுமா, நீ இன்னைக்கு வந்த என்ன, ஆனா அந்த உள்ளுக்குள்ள ஒரு கிறிஸ்தவத்தின் தன்மையும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். எப்படி மாணவர்களே, எத்தனை பேர் கிறிஸ்துவாக இயங்குகிறோம்? எனக்கு குட்டீஸ், நம்ம எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவாக மாறுகிறோம். கிறிஸ்துவை பெற்று கிறிஸ்துவாக மாறுகிறோம். அப்போ ஒவ்வொரு திருப்பலியும் நற்கருணை வாங்கி இருக்கிறோம். நம்ம வாங்கின நற்கருணைகளை மூட்டையா கட்டி பார்த்தா ஒரு மூட்டை வருமா? பெரியவங்க இப்ப நான் இந்த சிரியா நம்பி எல்லாம் சாப்பிட்டே இருந்தா பாம்பு கடிச்சாலும் ஒன்னும் ஆகாது. அது மாதிரி நற்கருணையை உட்கொண்டு எனக்குள் கிறிஸ்துவின் தன்மை அதிகரித்து நான் கிறிஸ்துவின் முழுமையான கிறிஸ்துவா நான் மாறி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம மாறவே இல்லையே தாய். இன்னைக்கு மாதமா பழைய புது நன்மை வாங்குறோங்களோ, பழைய நன்மை வாங்குறோங்களோ, புது நன்மை வாங்குறோங்களோ, சரியா? நம்ம எல்லாம் பழைய நன்மைக்காரங்க, இவங்க எல்லாம் புது நன்மைக்காரங்க. எல்லாருக்கும் ஒரே தன்மை தான், கிறிஸ்துவாக மாறும். சரிங்களா? அந்த கிறிஸ்துவின் சாயலை என்றென்றைக்கும் அழிக்காமல் தந்தை தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருந்த அந்த தன்மைகள் மாற்றாமல் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க முற்படும். அது நம்முடைய விருப்பத்தில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொல்றது, நான் தூக்க மாத்திரை போட்டு தூங்கினாதான் தூக்கம் வருது. ஆனா கூட தூக்க மாத்திரை போட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றேன்? நான் தூக்கம் வருது, அதை தள்ளி விட்டுட்டு அதுகிட்ட சண்டை போட்டுட்டு தூங்காம இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். இது மாதிரி நற்கருணை நமக்குள்ள நன்மையான செயல்களை செய்ய தூண்டினாலும் அதை வலுவந்தமா தள்ளி விட்டுட்டு நம்முடைய சுய விருப்பத்தினால அழிச்சு விட்டுட்டு நாம தீமையை செய்யதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த தீய நாட்டங்களை நாம் அகற்றணும். இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள் முழுமையாக செயலாற்றணும்னா, நற்கருணை நம்முள் வளரணும்னா, செயலாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்?
தீய நாட்டங்களை அகற்றணும். சொல்லுங்க. இந்த தீய நாட்டம் நம்ம கிட்ட இருந்து அகன்று போயிடாது ஒரேடியா. அது நமக்குள்ள ஜென்ம பாவத்தின் வேர் அது முற்றிலும் அழிக்கப்படுது. The inclination towards sin, பாவம் செய்வதற்கான நாட்டம் நமக்குள்ள இருக்கிறதுனால அது ஒவ்வொரு நாளும் வெட்டிக்கிட்டே இருக்கணும். பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி குளிக்கிறீங்க? டெய்லி குளிக்கிறீங்க? என்னப்பா கையை காண ஆண்கள் தான் கேட்க மாட்டீங்க. டெய்லி குளிக்கிறீங்க எல்லாரும்? தண்ணி பிரச்சனையா? உங்களுக்கு கைத்துக்கு வருங்களா? டெய்லி குளிப்பீங்க அப்படி எப்படி இருந்தாலும் சரிங்களா? அப்படிதானே? சரி, ஓகே. எல்லாம் எப்படி டெய்லி குளிக்கிறோம். ஏன் இனிதான் குளிச்சுட்டு அழுக்கு போயிடுச்சு, ஏன் குளிக்கிறோம் திருப்பி? அழுக்கு வருதுல்ல, அழுக்கு வந்து உடனே கழுவிக்கிறோம்ல. அப்ப பாவம் வந்தா மட்டும் ஏன் வா 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 அப்படின்ட்டு இல்ல. இன்னைக்கு நாம இந்த பாவ நாட்டங்களை தூக்கி எறியும். எத்தனை பேர் விரும்புறீங்க? லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். பாவ நாட்டங்களை ஏன் விரும்பாதவங்க தயவுசெய்து கண்ணு வாங்காதீங்க. குட்டீஸ், who wants to come away from all the evil inclination, யாரெல்லாம் தீமை நாட்டத்தை விட்டு வெளிவரணும்னு விரும்புறீங்க? அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்கலாம். Come on. முழு கிறிஸ்துவாக மாறணும் விரும்புறவங்க மட்டும் எந்திரிச்சு நின்று பார்க்கலாம். They are the real Christians. பாவ நாட்டங்களை விட்டு ஒழிச்சுட்டு புனிதமா வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். நான் இவர் ஓவரா பேசுறாரு, வெளியே வார்த்தை பாத்துக்கிறாரு. எங்க வந்தாலும் நான் இதெல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியது இதுதான், நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். பிரைஸ் தி லார்ட். நாம எல்லாரும் ஒரே கிறிஸ்து, நம்ம எல்லாரும் ஒரே பங்காளிகள். பிரைஸ் தி லார்ட். ஒரே கிறிஸ்துவின் உடல்ல பங்காளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எத்தனை கிறிஸ்து இருக்கிறாரு? ஒரே கிறிஸ்து. இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்ப நற்கரணை வாங்க போறோம். யாருக்கு காலு? ஒரு ஆள் வெட்டினா, எனக்கு எப்பா எனக்கு காலுப்பா, எப்ப எனக்கு தலைப்பா, எப்ப எனக்கு மூளைப்பா இல்ல. ஆடை வெட்டினா தனித்தனி பிரிக்கிறேன். அந்த மாதிரி பிரிக்க முடியுமா? இயேசுவ முடியும். அப்ப ஒரே இயேசு எப்படி நம்ம எல்லாருக்கும் வர முடியும்? வர முடியுமா? வர முடியும். இங்க இருக்கிற எல்லாரும் உடல் அளவுல தான் பிரிச்சு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எல்லாரும் உடல் அளவுல தான் பிரிச்சு இருக்கிறோம். ஆனா உயிர் அளவுல எல்லாரும் ஒரே உயிர் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடக்க நூல் 2:7 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அதே நான் சொல்றேன், நீங்க தான் வாசிக்கணும். சரிங்களா? அத கடவுள் மனிதனை மண்ணால் உருவாக்கி தன் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். சொல்லுங்க, மனிதன். அப்போ உயிர் மூச்சும் ஒரே உயிர் மூச்சு தான். இந்த உடலோட நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். நம்ம செத்துட்ட பிறகு நம்ம கடவுளுக்குள்ள ஒரே கடவுளுக்குள்ள நம்ம அங்கேயும் போய் பங்காளிகளா மாறுவோம். இங்க நம்ம நற்கருணை பங்காளிகளாய் மாறும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் இல்லவே இல்லை, எல்லாரும் ஒரே கிறிஸ்துவுக்குள் பங்காளர்கள். ஒரே கிறிஸ்து தான். ஆமென். இப்ப நம்ம கிறிஸ்துவே நீங்க என்ன சொல்லணும்? ஆமென் கை தூக்கி சொல்லணும். சரியா? கிறிஸ்துவே. நான் சொல்றது சரியா தப்பா? கிறிஸ்துவே சொல்லணுமா கிறிஸ்துக்களே சொல்லணுமா? என்ன சொல்லணும்? கிறிஸ்துவே. ஆமென் சொல்லுங்க. இதோ இருக்கிறேன் சொல்றீங்க பதில் கிறிஸ்துவே. கை தூக்கி சொல்லுங்க, கிறிஸ்துவே. இதோ இருக்கிறேன் சத்தமா, கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. ஆண் கிறிஸ்துவே, பெண் கிறிஸ்துவே. ஆக்சுவலி ஆண் பெண் கூட இல்ல, கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய மாட்சியில நம்ம ஒரே கிறிஸ்துவாக விளக்குவோம். அந்த கிறிஸ்துவின் தன்மை சாக வரைக்கும் நம்ம ஞானஸ்நானத்துக்கு இந்த வெள்ளத்துல ஏன் போடுறோம்னா நம்ம சுத்தமா இருக்கிறோம்னு காட்டுறதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு மட்டும் சுத்தமா இருக்கிறோம், அந்த காலத்துல போடுறோம் அசுத்தமா இருக்கிறோம் இல்ல. அது உள்ள சுத்தமாயிடுச்சு, சுத்தமாவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எனவே தயவு செய்து இந்த தூய்மையை காத்துக் கொள்ளுங்கள். அருள் நிலையில இருங்க, கிறிஸ்துவாக இருங்க. கிறிஸ்துவின் மாட்சி நம்ம நடத்துவதாக. ஆமென்.